எனக்கு ஒரு உதவியுமே இல்லை. எனக்கு உதவிக்கு ஒரு உதவியுமே பெற மாட்டாங்க. இதுக்குள்ளதான் அப்ப படுத்த முடியும். ஓ எனக்கு இது ஒன்று தண்டு இப்படி இருந்துச்சு. எனக்கு இந்த பழைய காலத்து ஓலை குடிசையாகத்தான் போடணுமென்ற ஆசை. தானாக தூக்க போட்டு செத்ததுக்காக எனக்கு ஒன்றும் செய்யலாமல் போச்சு. நான் உதவியில் தானே வருவார் வந்து பார்த்து போட்டு பார்க்குவார். சாப்பாட்டுக்கு என்ன நான் தான் சமைக்கிறது. நான் ஏதோ மேசம் வேலையை செய்து இது அப்படி வந்து போகிறேன். நீங்கள் போகிறேன். நான் இருந்து யாரோட மழை 5000 விலங்கி அவளுக்கு நான் அங்காலே ஒரு சின்ன ஒரு இடம் உண்டு. அந்த சின்ன இடத்துக்குள்ள நான் படுக்கிறது. தண்ணியா இது என்ன உள்ளுக்கு இதுதான் குசுனி என்று அதுக்குள்ளேயும் பூக்கண்டுகள் வச்சு தான் இருக்கு. ஓ அதுக்கையும் பூக்கண்டுகள் வச்சு சாமி படங்கள் எல்லாம் வச்சு இதுதான் என் கிச்சு. பாதையும் அமைச்சிருக்கிறார். அப்படின்னா மண்ணை வந்து நிரப்பி 2 சைட்டுக்கு மூடுகளை மடக்கி அதில் தான் காற்று வர தண்ணி பெருகி கொண்டே வரும். காற்று வர பெருகி கொண்டே வரும். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கள்டா சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பூனேரி போகிற பக்கம் பார்த்தீங்கள்டா. அதாவது சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின் ரோட்டால் வந்தோம்னா நாங்கள் வந்து பூனேரி போகிற பாதையில் பார்த்தீங்கள்டா இடையில் ஒரு சுடலை ஒன்று இருக்குது. அந்த சுடலையின் பேர் வந்து எங்களுக்கு வடிவாக தெரியாது. அந்த சுடலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கள்டா ஒரு குளம், அதாவது குளம்னு சொல்லலாத ஒரு மழை வந்தால் மட்டும் தண்ணி நிரம்பி நிற்கும். அதாவது ஒரு பள்ள காணி என்று சொல்லலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தீவுகளாக ஒரு இடம் மேட்டு நிலங்களாக இருக்கும். பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் ஒரு ஐயா மட்டும் தனியாக வாழ்கிறார். அவற்றை வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்க போகுதுன்றது தான் இந்த காணொலியாக இருக்க போகுது. அதாவது அவர் எப்படி இங்கே வாழ்கிறார், என்ன மாதிரி உழைக்கிறார், அவரை அதாவது நாங்கள் வந்து அவரை ஒரு பேட்டி எடுத்து அவற்றை வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் பார்த்தீங்கன்னா அந்த அவடத்தில் இருக்குது, பார்த்தாலே தெரியும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே இறங்கி வந்தோம்னா இதை பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் சில மேட்டு கும்பங்களாக கிடந்து மணல் நிரப்பப்பட்ட ஒவ்வொரு தீவுகளாக இருக்குச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இவற்றை வீட்டுக்கு போகிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பாதையும் அமைச்சிருக்கிறார். அப்படின்னா மண்ணை வந்து நிரப்பி 2 சைட்டுக்கு மூடுகளை மடக்கி அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐயாண்ட வீடு இருக்குண்டா. அதாவது இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ ஊரில் சரியான மழை பெஞ்சோன்றிருக்கு. ஊர்லேன்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஃபுல்லாயுமே சரியான மழை பெஞ்சோன்றிருக்கு. நான் முதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் தண்ணி இல்லை. இப்போ ஒரு 2 நாள் பெய்த மழைக்கே இந்த இடமெல்லாம் தண்ணி இருக்குது. காட்டுங்க, இந்த இடமெல்லாம் தண்ணி நிற்கிது. இன்னும் பார்த்தீங்கன்னா மழை இன்னும் பெய்ய தொடங்கல. மழை பெஞ்ச அப்புறம் எனக்கு தெரிஞ்ச எப்படியும் அந்த இடமெல்லாம் தண்ணி ஏறிடுமென்று தான் நினைக்கிறேன். ஏனென்று பார்த்தீங்கன்னா பூனேரி தண்ணி மற்ற சாவச்சேரி யாழ்ப்பாணம் அங்கே பெய்கிற மழை தண்ணி எல்லாம் மிஞ்சால தான் பெறமன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் அந்த ஐயாவோட நாங்கள் மிச்சத்தை கதை இப்போ வீட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு அதாவது பழைய பொருட்களை வச்சு தான் செய்துக்கிட்ட பழைய பலகைகள் மற்ற அந்த பெனர்கள் மற்ற தடிகளை வச்சு தான் வீடு வந்து அமைச்சிருக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். நானும் இதை ஒரு வீடியோவில் பார்த்து தான் இவரை நான் சந்திக்க வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஐயாவை சந்திச்சிட்டோம். இவர் தான் இந்த வீட்டில் இருக்கிறவர். என்ன பேர் ஐயா உங்களுக்கு? எனக்கு என் அப்பா கணபதி பிள்ளை காம்பரம். ஓ கணபதி பிள்ளை காம்பரம். சொந்த இடம் வசிப்பிடம் அம்மாண்ட இடம் மட்டிவிலாகவும் அப்பாண்ட இடம் கொடியாமாகவும் வசிப்பிடம் இருந்து இன்று இந்த இறைவன் என்னை அழைத்து இந்த இருப்பிடத்தை எனக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ வாடியம் இருக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறோம். இந்த தென்னம்பிள்ளை எல்லாம் வச்சு எல்லாம் குருத்தலை போட்டிருக்கு. அதுக்கு முதல்ல அங்கே இருந்தீங்க? அதுக்கு முதல் கொடியாமன் தான். வீட்டில் இங்கே வந்தது அந்த கோயிலை கொடுத்தது நான் தான். அதில் சின்ன கோயிலாக அதில் கட்டி அந்த கோயிலை நான் அவருக்கு கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், கோயில் இல்லையேண்ட எனக்கு ஒரு குறி ஒன்று காட்டிச்சது, இதுக்கு வந்து நீ குடிகொள்ளண்டு அந்த குறிமீதமாக வந்து இந்த பத்தியை திருத்தி இந்த இதுகளை வச்சு செய்தோம். மழை காலத்திலேயே இப்போ தண்ணி ஏறாது. இந்த தண்ணி பாய்ந்து கொண்டு போகும். நான் அந்த பாதை வழியை குறிப்பாகவே வந்து கொண்டிருப்பேன். அந்த ஒரு கண்டறியாத ஆள் நடுவ வந்து போகிற மாதிரி ஒரு குறிப்பாக வந்து போவேன். இந்த கண்டறியாத ஆளுக்கு காசு என்ன தெரியுது, மற்றது தான் நடக்க தெரியுது என்ற மாதிரி அவரும் அப்படி பிறந்துட்டார். கடவுள் சித்தம் எங்களுக்கு ஆண்டவன் குருடு சகுடு நீக்கி குருடு சகுடு நீக்கி அறுதா பிறப்பும் மானிட பிறப்பாக பிறந்ததுக்கு நான் இன்னும் இறைவனையும் உங்களையும் நீங்கள் அந்த செய்தியாளரையும் நான் இன்னும் மகிழ்ச்சி
என் மனதிலால மகிழ்ச்சி செய்கின்றேன் உங்களுக்கு. இது என்ன செஞ்சோன்னு இந்த மண்ணள்ளி? இது மண்ணள்ளி இன்னைக்கு ஒரு குளிக்க வந்து தண்ணி உள்ளட்டா அதில் குளிக்கலாம்ன்றதுக்காக. அந்த தண்ணி எல்லாம் ஒரு நரகமாக இருக்கும். இது இப்படி என் கோயிலை சுற்றி வந்து இதுக்குள்ள இறங்கி நான் குளிக்கலாம்ன்றதுக்காக. என்ன மல்ல வேணுமோ? நீங்கள் தனியத்தான் மேலே? ஓ, தனியத்தான். இந்த ரோட்டெல்லாம் போட்டது தனியத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு உதவியுமே இல்லை. எனக்கு உதவிக்கு ஒருவருமே பெற மாட்டாங்க. பிள்ளைகள் இல்லையோ? பிள்ளைகள் 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை இறந்துட்டுது, 20 வயதில் இறந்துட்டுது. அவருக்கு 3 மாதத்துக்கு மேலே. 3 மாதம்? ஓ, 3 மாதத்துக்கு மேலே. வேற பிள்ளை, மற்ற பிள்ளை? ஓ, இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு. இது தண்ணி வந்து இதுக்குள்ள நிற்கும் பெனர் போடுறதாங்க. இதுக்கு வந்து தண்ணி நின்றா நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவேன். இதுதான் கோயில்? ஓ, இதுதான் எந்த கோயில்? இந்த கோயில். அது நான் கொடுத்துட்டேன் அந்த கோயில் வேறு ஒரு ஆளுக்கு. உள்ளுக்கு வந்து பாருங்க எங்களுடைய அரண்மனையை. நீங்களே கட்டது? ஓ, அவையே கட்டி அவையே வச்சிருக்கிறேன். இது நான் அரண்மனையாக பாவிக்கின்றேன். இந்த அரண்மனைக்கு வந்து இது என்ன இந்த பஞ்சு கண்டு? இது பருத்தி என்று இந்த பிள்ளைத்தாச்சியை பிறந்த பொம்பளை ஆக்களுக்கு அவிச்சு குளிக்க பார்க்கறது. அவிச்சு குளிக்க பார்க்கறது பருத்தி. பருத்தி 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 பருத்தி. இது நல்ல சரியாக சிறப்பாகவும் இருக்குது. இதுதான் பருத்தி பஞ்சு. இந்த வடிச்சு இந்த தலைவணிகளுக்கு வைக்கிற பஞ்சு என்ன? ஓ, இப்படி வாங்க. உள்ள போயும் இதில் தான் சரியான மேடாக கிடக்கு. ஓ, இது நல்ல மேடாக இருக்கோ? இந்த இடம் தண்ணி ஏறாது. எப்படித்தான் இருந்தாலும் தண்ணி ஏறாது. மழை 5000 விலங்கி அவளுக்கு. நான் அங்காலே ஒரு சின்ன ஒரு இடம் உண்டு. அந்த சின்ன இடத்துக்குள்ள நான் படுக்கிறது. தண்ணி அடிக்காது. தண்ணி அடிக்காது. இது ஒரு அருள்மேடையாக நான் அமைத்திருக்கிறேன். இந்த அருள்மேடையை நான் இந்த அருள்மேடையில் நின்றால் தான் இதுவும் கதைக்க முடியும். இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மேடை. ஆக்கள் வாரவே உங்களை பார்க்க? ஓ, பார்க்க வாரவையோ? இது நான் வீடியோக்களையும் பார்த்து நான் ஆக்கள் வந்து பார்த்தேன். இதுதான் கோயில். ஓ, கோயில். அது கோயிலும் வந்து ஒரு 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 நாங்கள் சாப்பிட்ற ஒரு முசுட்டை கொடிக்குள்ளே தான் சிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஆலயம். நீங்கள் தான் எல்லாம் வச்சு? ஓ, இல்லை, அது முசுட்டை தானாகவே உருவாக்கப்பட்டது. கண்டுகளும் என்ன நான் தான் கொண்டு வந்து சேர்த்தது. இங்கே ஒவ்வொரு இந்த பக்கத்துலேயே அந்த இடங்கள் இருக்கு. என்ன அந்த டிவி பட்டியல் எல்லாம் போடுற இடம் இங்கே. ஓ, பட்டியல் அது எல்லாம் கொண்டு போட்டு இங்கே. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன? நான் தான் சமைக்கிறது. நான் ஏதோ மேசம் வேலையை செய்து இது அப்படி வந்து போகிறேன். நீங்கள்? ஓ, போகிறேன். நான் இருந்துட்டு யாரோட போகிறேன்? நான் ஒரு சரசாலை படிக்கிறோட போகிறேன். இவர் இப்போ உங்களை கண்டாப்பில் வந்திருக்கிறாரு. பாப்பமண்டு. சரி, அப்போ நாங்கள் பின்னும் பார்ப்போம். என்ன? ஓ, வாங்கோ. இந்த மேடியம் ஒரு கல் எடுத்து கொண்டு போகலாம். உள்ளுக்கு வாங்கோ. இதான் என் மகன் இறந்த சிந்துதன் ஒரே பிள்ளையாக நான் வளர்த்து வந்த பிள்ளை. ஒரே பிள்ளையாக அவர் இறந்துட்டார். அவர் தானாகவே முடிவு செய்ததுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு. தானாக தூக்க போட்டு செத்ததுக்காக எனக்கு ஒன்றும் செய்ய இல்லாமல் போச்சு. ஓ, இல்லை, அப்படியே இருக்கத்தக்கனாக பாருங்க. ஓ, இந்த கீழே நாவாட்டு இதை பார்ப்போம். முறந்த 2005 என்ன? ஓ, 2005 3ஆம் மாதம் 2. இப்போதான் சேர்த்த இந்த வருஷம் அவருக்காகவே தான் இந்த பூங்காவனத்தை நான் செய்து வச்சது. வந்து பார்க்கணும், கல்யாணம் முடித்தாலுமே மற்ற மனைவியோடு வந்து பார்க்கணும் கொள்ளணும்னு இந்த பூங்காவனத்தை வச்சு பார்த்ததால் எனக்கு அவர் இப்படி 2 பேருன்றதை நான் எதிர்பார்க்கல. ஒரே பிள்ளையாக நான் நினைத்திருந்தேன். அந்த பிள்ளைக்காக இந்த சோழவனத்தை நான் சாகுச்சேரியில் வளர்த்திருந்தேன். எந்த பிள்ளை என்னோட இருந்திருக்கலாம். என்ன மனத்தாபம் பட்டு அந்த பிள்ளை போய் சேர்ந்ததே தெரியவில்லை. அதனால் வழியாக இந்த மனத்தாபம் உடையக்கூடாது என்றதுக்காக இவ்வளோ உயிர்களையும் வளர்த்து கொண்டு வருகிறேன். இவ்வளோ உயிரும் என்ற பிள்ளைக்கு சமமான உயிர் தான். இந்த பூக்கண்டும் ஒரு உயிர் தான். நாங்களும் ஒரு உயிர் தான். என் பூமியும் ஒரு உயிர் தான். மரங்கள், செடிகள், மரங்கள், கல்லுகள் இது எல்லாம் ஒரு உயிராகவே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த டிவியில் எல்லாம் எங்கே? இது சும்மா சோப்புக்காக நாம் வைத்திருக்கின்றேன் வழியே. மற்றபடி அது வேலை. இதெல்லாம் மழை வந்தால் தண்ணி வேணும். ஓ, இதுக்கெல்லாம் சீட்டுகள் போட வேணும். நான் இப்போ தற்காலிகமாக நிலையில் இருக்கிறேன். நிறைய பூக்கண்டுகளை கொண்டு வந்து உள்ளே சேர்த்து போட்டிங்க.
நாம் ஒரு பாட்டொன்று பாடுறதுக்கு இருக்கின்றேன். அந்த பாட்டை நீங்கள் எடுக்கலாம். அந்த வீடியோலையும் பார்த்தேன் நான். ஒரு பாட்டொன்றை அமைத்து விட்டேன். நான் படிக்க தெரியவில்லை, வாசிக்க தெரியவில்லை. என் மனதாரவே இந்த பாட்டை எத்தனையோ காலகாலமாக இந்த பாட்டை நான் நினைத்திருந்தேன். பாட வேண்டும் என்று பாட முடியாமல் போய்விட்டது. எந்த யுத்தம், ஸ்ரீலங்கா யுத்தத்திலே நான் நினைத்த இந்த பாட்டு, ஆனால் பாட முடியாமல் போய்விட்டது. இன்று அவர்கள் வந்து என்னை ஊப்பிக்கிறார்கள். இந்த மேடையில் நான் பாடப்போகின்றேன். இதை தயவு செய்து இதை கேட்பவர்கள், செய்தி அறிவிப்பவர்கள் எல்லார்களும் எல்லா கோணுகளுக்கும் விடுமாறு தாழ்மையுடன் கேட்கின்றேன். இந்த பாட்டை ஒரு கோணுக்கு ஒரு செய்தியாக அறிவித்தால் அந்த செய்தி எல்லா கோணுக்கும் நீங்கள் விட வேண்டும் என்ற அற்ப ஆசையை நான் உங்களுக்கு மனதாக நிறைவேற்றுகின்றேன். அந்த நிறைவேற்றும் போது இந்த பாட்டை பாடுகின்றேன். நீங்கள் மனதார விரும்பி நீங்கள் கேட்கலாம். செம்பரத்தம்பூவே செம்பரத்தம்பூவே உனக்கார் பேர் வைத்தது, பழையோர்கள் இருந்து உனக்கு பேர் வைத்தது. பூவரசம் பூவும் ஒரு பூத்தானி, ஒரு பூவரசம் பூவும் ஒரு பூத்தானி, அதை ஏன் உனக்கு வைக்க கூடாது, அது பழையோர்கள் எடுத்த முடிவு. எத்தனையோ பூக்கள் மலர்ன்றது, அதை ஏன் நீங்கள் வைக்க கூடாது, அந்த நல்ல பூவை வைக்கிறீர்களோ, இதுவும் பூவரசம் பூவும் கூடாதோ, அது நல்ல பூவாக அங்கு பூக்கின்றது, அதை ஏன் நான் பூக்க கூடாதோ, அதை ஏன் நான் வைக்க கூடாதோ. செம்பரத்தம்பூவே செம்பரத்தம்பூவே உனக்கார் பேர் வைத்தது, அது சன்னதி வாசலில் சன்னதியின் பின்புறமா நீதான் இருக்கின்றாய். காலகாலமாக முருகனின் வாசலிலே எங்களுக்கு தெரிய சின்ன நில கூடவே, அந்த காலகாலமாகவே அந்த சன்னதி வாசலிலே சன்னதியின் பின்புறத்தில் அங்கு செம்பரத்தம் பூத்திருக்கு. அந்த இலையை மக்கள் ஆஞ்சு கொண்டு போய் அதை நினைவாக வைக்கிறார்கள், அது நினைவாக வைக்கிறார்கள். இந்த காளியம்மன் வாசலிலே அங்கே பூவரசம் பூ பூத்திருக்கு, அது நல்லதாக அமைய வேண்டும், அது நல்லதாக அமைய வேண்டும். இந்த பாடல்களை நேற்று நான் போற்றிட்ட பாடல்களை ஒரு சொற்ப வேலை என்றாலும் அது நன்றாக படித்து விட்டேன் என்றது என்னும் நான் நிறைவாக செலுத்தலாம் என்னும் மட்டாகவே இருக்க வேண்டும் என்றதுக்காக மிக்கம் இதோடு நான் முடிக்கின்றேன் என்னுடைய பாடல்களை. நன்றி ஐயா. அவரை நீங்கள் வேறோட வேலை போகிறதோ இல்லை, அப்போ சும்மா வாரது வாரது சும்மா இருந்துட்டு வருவோம். நீங்கள் எவ்வளோ தெரியும்? நான் கச்சாரோட் இந்த ரோட். இவர் ஒரு நல்ல நண்பர்கள் தான். இவர் இங்கே இந்த இடத்துக்கு தேடி வந்ததை நான் பார்த்து போகிறேன். நான் உதவியில் தானே வந்து வருவர் வந்து பார்த்து போட்டு போவார். சாப்பாடு நீங்கள் எங்கே சமைக்கிறது? இந்த பின்னுக்கு உள்ளுக்கு இருக்குது கிச்சன். ஓ ஓ நாய் பூனை எல்லாம் இருக்கு. இவர் ஒரு நண்பனாகவே என்னை தேடி வந்திருக்கிறார். இவர் மிகவும் நான் மனதாக பார்த்துகின்றேன். சரி வாங்க. எங்களுடைய இடத்தை இப்படித்தான் நல்ல காற்று விழும். நான் சந்தோஷமாக இதில் இருக்கின்றேன். ஓ எந்த நாளும் இருக்கும். காற்று வர தண்ணி பெருகி கொண்டு போய் வரும். காற்று வர பெருகி கொண்டே வரும். இஞ்சி வராது, அந்த மட்டில் நிற்கும், கீழ் மட்டத்தில் நிற்கும். அதே அப்படியே பூனறி போடும் தண்ணி. இஞ்சால சாவகச்சேரி தொகுதி, இஞ்சால அப்படியே பூனறி போடும். இதே உங்களோட படுக்கிற இடம்? ஓ இதுதான் படுக்கிற இடம். இதுக்கு மழை வராது. குளிராது என்ன வேறு? சரி இதை இழுத்து போட்டு உள்ளுக்கே படுக்கிறது. இதுக்குள்ளே தானே இப்போ படுத்த விழும்புறீங்க? ஓ
எனக்கு இது ஒன்று தண்டு இப்படி இருக்குது. எனக்கு இந்த பழைய காலத்து ஓலை குடிசையாகத்தான் போடணுமென்ற ஆசை. தூண் போட்டு அது போட்டு இது போட்டு இல்லாமல் தூணை போட்டாலும் ஓலையால் மேய்ஞ்சிருந்தால் இந்த இடத்துக்கு ஒரு மதமையாக இருக்குமென்றதுக்காக. ஏனெண்டா தென்மராட்சியிலையோ இந்த தென்னிலங்கையிலையோ ஓலை குடிசை அப்படியே போய்கொண்டு தான் இருக்குது, நீ இல்லையன்ற மாதிரி. இதுக்குள்ள படுக்கிற நீங்கள் ஐயா பாம்பு பூச்சியல் பயம் இல்லையா? சரி, நான் மண்ணெண்ணெய் சில உள்ள ஊற்றி போட்டு படுக்கு வராது. இல்லை கடலுக்கு தாண்டி வராது. கடலை தாண்டி வராது. அதோட பெரிய இடமோ பின்னுக்கு மங்கால? இல்லை சின்ன இடம் தான். இவ்வளோந்தான் ஏறி படுக்க வேண்டிய ஏறி உள்ளுக்கு படுக்க வேண்டியாது. இது என்ன உள்ளுக்கு இதுதான் குசுனி என்று. அதுக்குள்ளேயும் பூக்கண்டுகள் வச்சு தான் இருக்கு. அதுக்கையும் பூக்கண்டுகள் வச்சு சாமி படங்கள் எல்லாம் வச்சு. இதுதான் இந்த கிச்சன். இதுக்காக சமைக்கிறோம் நான். இதுக்குள்ள என்ன நாங்கள் வளர்ந்த நாங்கள் வந்து போயில உள்ளுக்கு வாங்க. இப்படி இதுதான் சாமியறை. இந்த இங்கே இப்படி வாங்க, இங்கே இது எடுங்க. சாமியறை இது. சாமியறை இது. அது கோயில், இது சாமியறை. உள்ளுக்கு இந்த சிவன் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு. இது மேலே நிற்கிற என்ன மேடம்? இது சோழியாக இருக்கிற ஒரு மரம் உண்டு. இது ஒரு காட்டு மரம் மாதிரி. காட்டு மரம். இதில் ஏற்கனவே நின்ற மரமும் அதை குடஞ்சி போட்டு தான் உள்ளுக்கு நான் படுக்கிறேன். நான் இந்த மழை வெயில் காலத்தில் இவ்வளோ சாமானம் எடுத்து வந்து இங்கே சேர்த்து போட்டீங்க. இவ்வளோ அதான் தான் கேட்குறாங்க. இவ்வளோ என்னதுக்கு கடலால் என்னென்னு கொண்டு வந்தீங்க? ஒவ்வொன்றும் தூக்கி கொண்டு வர ஒவ்வொரு சின்ன இதெல்லாம் சின்ன இதெல்லாம் தூக்கி கொண்டு வர ஒரு போய் ஒரு வேற. இப்பெல்லாம் இதெல்லாம் புழுதி கொண்டு வந்து போட்டேன் நான். மண் கொஞ்சம் கொஞ்சம் வேற மண் இப்போ உள்ளு கொண்டு வந்தீங்க. எங்கே போட்டேன் நீங்கள்? அதான் செஞ்ச இதில் போட்டுருக்கு. இந்த தண்ணி இந்த புழுதியை தூக்கி அங்கே கடலுக்கு போகாமல் அதையும் நான் நிறைவேற்றி போடுவேன். அதையும் நிறைவி போட்டு இது கொமட் கிடக்குது. கொமட் வச்சு பாவிக்க போகிறோம் வெளியில். இந்த உள்ளு கொமட் இருக்குது. இந்த பேசினலும் இருக்குது. இதுகளும் இருக்குது. அது சின்ன இதை அங்காளி அமைப்போம்ன்ற யோசனை. ரம்ம தாட்டு போட்டு அமைப்போம். ஏன்னா எங்களுக்கு ஒரு வாரவைக்கு ஒரு இது வேணும் தானே. நல்ல இடம் என்ன காத்தோட காத்தா இருக்கலாம். உண்மையிலும் தான். அப்படி இப்படி ஒரு இடத்த உலகத்தில் நாங்கள் காசு கொடுத்தாலும் வேண்டியலாது. அது சரியா? ஆக்கள் இப்போ அடிக்கடி வர வேறு மாதிரி எத்தனை பேர் வர இவர் வந்து போகணும், வந்து பார்த்துட்டு போகணும். உதவியல் செய்வினமே வந்தா முதல் யூடியூப்காரர் ஒரு 15,000 ரூபா காசு தந்தவர் கொண்டு வந்து யாரோ கொடுத்து வெளிநாட்டுக்காரர் யாரோ கொடுத்தாரு. பார்த்தா கொடுத்தது தான் கொண்டு வந்து 6 இதில் வீடியோவையும் எடுத்துக்கொண்டு 15,000 வந்து பார்த்தேன். பார்த்தேன். நீங்களே வந்தது இல்லை 2ஆம் தரம் பிறகு அவர் 2 தரமும் வீடியோ போட்டவர் 2 முறை போட்டவர். ஆனால் உண்மையிலும் இப்படி இது ஒரு மதமையான ஃபோனுகள் ஒன்றும் பாதிக்கிறேன். இல்லை இருக்கு. ஃபோன் நம்பரை கொண்டு போங்க. அது முன்னுக்கு இருக்கு. முன்னுக்கு இருக்கு. அந்த நோமல் அந்த இதில் நோமல் இல்லை, வீடியோ கொண்டு இருக்கு. நான் இந்த இதில் வைக்கிறதில்லை. என்னென்னு சொன்னால் சச்சமாரம் வந்து 2 பேர் வந்து பறிச்சு கொண்டு விடுவாங்க. போயிட்டு வாங்க வந்து பறிச்சு கொண்டு விடுவாங்க. தனியாக இருக்கிறேன் நான். எருக்கலைமையில வீட்டுக்கு வைக்கிறேன். இல்லை வேணா அந்த பால் அதுதான் பிள்ளையாருக்கு வைக்கிறது. இந்த இருக்கலை இந்த பாருங்க, சீரணி சாதி இந்த இடத்த வந்து பாருங்க. ஒவ்வொன்றுகளையும் ஒவ்வொரு இடங்கள் வச்சுக்கிறார். இதை பாருங்க, எப்படி சீரணி இருக்கிறார். 2 ஈழத்து சீரணி. இந்தியாவிலேயே மதுமையாக அவர் இருக்கப்பட்ட சீரணி என்று சொல்லப்பட்டது. இன்று நல்லூர் அடியில் பிள்ளையார் பின்புறமாக பிள்ளையாருக்கு பக்கத்தில் வச்சிருக்கிற அந்த சீரணி நல்ல வடிவாக சாமியை தூக்கி வாழ்த்துகிறார்கள். அதே போல் அவர் இந்த இணலுக்கு இருக்கிறது பெரிய அற்புதமான இணல். இது ஒரு சோழவரமான இணல். இது என்ன மரம் ஐயா? இதுக்கு சொல்றது முள்ளி அண்டு வாசனை முல்லை. முல்லை என்ன கொடியா முல்லை மாதிரி. இது ஆடு மாடு சாப்பிடும். இது ஒரு நல்ல வாசமான பூ. இதெல்லாம் கூட கதிரியெல்லாம் இதுகளெல்லாம் கொண்டு வந்து சும்மா போட்டு பிரிக்காமல் நாயல்கள் ஓடி வராமல். இதுதான் இந்த குட்டி பூனி உண்டு. ரோட்டில் இருந்தது அப்படி வளர்த்து கொண்டு வந்து இந்த குட்டி பூனியை நான் இங்கே வளர்க்குறேன். ரோட்டில் இங்கே அவைகள் வந்து பசியாறினம். என்னட்டு தான் இருந்து பசியாறி கொண்டிருக்கிறேன். பூஸ் 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 எத்தனை நிற்குது? பூஸ் பூஸ் இங்கே வா. எத்தனை நிற்குது ஐயா? இது 3 நிற்குது. பூஸ் 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 பார்த்தீங்களா? கூப்பிட வருது. பூஸ் பா பூஸ் பூஸ் பா பூஸ் பா பா
இங்கே வா பூஸ் வா. இதுவளுக்கும் சாப்பாடு நீங்கள் தான். ஓ இதுகளெல்லாம் வந்து நிற்குங்கள், இங்கே வந்து எலிகளை பிடிக்குங்கள், அப்படி பெரிய பூஸ் பூஸ். எலியும் பாரதம் இங்கே. ஓ எலிகள் இருக்கு பூஸ். இங்கே வா. நாய்க்குட்டியும் ஒன்று தான் நிற்கும் பூஸ். அப்படி நாய் ஜோ அதுகள் வெளியில் நிற்கிற நாய்கள் இந்த இதுகள் பூனிகளை தான் கூடுதலாக நான் வளர்த்து கொண்டு வருகிறேன். எல்லா இடமுமே ஒரு இதே நீங்கள் எடுக்கலாம். இதுதான் அந்த வேதாங்கண்ணி மாதாவையும் வச்சிஞ்சு வழிபட்டு கொண்டு வரேன் என்றால் அவைக்காட்டிய வழிபெற்ற ஆக்களும் இங்கே இருக்கலாம். நாங்கள் ஒன்றையும் தவறப்படக்கூடாது என்று கேட்டால் வேதாங்கண்ணி மாதாவும் துர்க்கை தான், துர்க்கையும் வந்து வேதாங்கண்ணி மாதா தான். அதில் நாங்கள் ஒன்றையும் இப்போ நீங்கள் கிறிஸ்தத்தில் இருக்கலாம், மடமாதாவில் இருக்கலாம், இயேசுவில் இருக்கலாம், நாங்கள் ஒன்றையும் தடுக்கக்கூடாது. எல்லாம் தெய்வமாகவே வழங்கினா தான் எங்களோட காலங்களும் போய்கொண்டிருக்கும், அவையும் எங்களை பார்த்துருக்கோம். ஆலமரம் ஆலமரம் வச்சுக்கு இருக்கு. இது இந்த மரம் பட்டு போச்சு, இது வருகுது ஆலமரம். ஓ இது வந்துடும். இதெல்லாம் முளைச்சா பேருந்து. ஆமாம் சார், முளைச்சா பேருந்து நச்சு பார்க்கலாது. சோள மாதிரி தான் இருக்கும். ஓ ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் பட்டி. இதுதான் இந்த தண்ணி நான் பாவிக்கின்றது. அள்ளி வைக்கிறேன். ஓ இதுக்க வச்சு மூடி விட்டால் அப்படியே கிடக்கும். குடிக்கிறதா நீ இல்லை? இது குடிக்கிறதுல குளிக்கிறது, கழுவுற குடிக்க கொள்ள. நாங்கள் சாவகச்சேரி கண்ணாடி புட்டி சுடலை மைதானத்துக்கு பக்கத்தில் பூட்டி கிடக்கு பைப்பு. அது சாவகச்சேரியிலிருந்து அந்த தண்ணி வருகுது. அது அள்ளி அந்த எண்ணத்தில் அள்ளி இந்த வைவரில் அள்ளி கொண்டு வந்து வார அந்த கேனில் சைக்கிள் நிற்குது, அதில் அள்ளி கொண்டு கேனில் வச்சு கொண்டு வாரது, கொண்டு வந்து கண்ணு அப்படி விடுறது. நிறைய பிரிட்ஜ் பட்டியல் இந்த பாருங்க உள்ளுக்கு. இதுதான் இந்த உள்ளுக்கு வாங்க, உள்ளுக்கு இந்தாங்க. இந்த காளியம்மனுடைய இதால் தான் நீங்களும் அந்த இதில் வேப்பம் இதில் சோழபனத்தில் இருக்கிறா இந்த காளியம்மா. அவள் வந்து சாத்திரமும் சொல்லுவா. அவைய வந்து கேட்கக்கூடிய வைக்கும் அவள் சாத்திரம் கூட சொல்லக்கூடிய ஒரு நிபந்தம் கூட அவள் தருவா. அவள் அப்படி கொத்த ஒரு அம்மன் தான் இந்த அம்மன். ஒரு சோழவனத்தில் இருக்கிறா. வேப்பம் சோழவனம் என்ன, அவளுக்கு பக்கத்தில் இந்த சோழிகள் என்ன, அப்படியான நிலையில் இருக்கிறா. பிள்ளையார். ஓ பிள்ளையார் எல்லாமே சுற்றி புதரத்தான் நீங்கள் எடுத்து வச்சு. ஓம் 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 நல்ல சோழியை காண்பிக்கணும். வேற வேற இந்த சோழிகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும். அப்படியே சீமெண்டும் போட்டு மூலம் என்ன மணல் தானே நிற்க உள்ளுக்கு போகுது. ஓ ஆனால் இந்த இடத்த நீங்கள் வந்தது ஒரு புனிதமாக இந்த தென்மராட்சியிலேயோ இந்த நகரில் நீங்கள் பார்த்ததோட இது ஒரு புனிதமான ஒரு நிலமாக இருக்கின்றதா இல்லையா என்று நாங்கள் உங்களுக்கு கேட்குறோம். இது நல்ல இடமோ, அந்த குளிர்மையாக இருக்குல்ல, குளிர்மை வயலுக்கு இந்த கடல் காற்றும் அதை விட இந்த இதுக்குள்ளே நிற்கிற குளிர் காற்றும் ஒரு. அப்போ இதை பார்த்தவர்கள் வந்து பார்வையிட்டு எங்களுக்கும் ஒரு சின்ன உதவியை தான்மையாக செய்யக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு இருந்தால் அதை செய்து தரட்டும். கட்டாயம் செய்யணும். மற்றதையா அந்த எத்தனை பேர் வந்து பார்த்த இதுகள் எல்லாம்? இதில் ஒரு ஆள் தர்மா தான் உள்ளுக்கு வந்து கூடுதலாக என்ன இந்த மனதை திறந்து வச்சது. எனதார தர்மா என்னை முற்படுத்தினபடியால் நீங்களும் பெறக்கூடிய ஒரு நின்மை ஏற்பட்டது. நானும் அவற்றை வீடியோ பார்த்து தான் வந்தேன். அவற்றை வீடியோ பார்த்து வியூஸ் போய் ஆக்கள் நிறைய பேர் பார்த்துருக்கிறோம். அதான் ஒன்று நீங்களும் இந்த இதை பார்த்தவர்கள் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த இனி வந்து எடுத்த இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தவர்கள் சடாரண்ட மாதிரி நீங்கள் பார்த்த மாதிரியே மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் பார்த்தால் இன்னும் ஒரு ஆளுக்கு ரைட் பண்ணி விடுங்கள். ஏனென்றால் இந்த செய்தி மோசனமாக கிடைக்க வேண்டும் எனக்கு. ஏனென்று கேட்டால் நான் ஒரு ஏழையான நான் இதில் சட்டத்தனியாக வந்து இருக்கிற ஒரு ஐயா, வயது போன ஐயா. இந்த செய்திகள் வந்து பரபரப்பாக இருக்க வேண்டும் என்று வெளிநாடு கூட பரபரப்பு. சொந்த இடம் கொடியாமமாகவும் வசிப்பிடம் சாவச்சேரியாகவும் சுடலை மைதானத்துக்கு பக்கத்தில் இந்த கண்ணாடிப்புட்டி சுடலை மைதானத்துக்கு பக்கத்தில் கண்ணாடிப்புட்டி சுடலை மைதானத்துக்கு பக்கத்தில் அமைந்திருக்கும் இந்த குட்டி தீவு. இந்த குட்டி தீவிலே இந்த ஐயா வசித்து கொண்டிருக்கிறார்கள், தனியத்தான் வைத்தொண்டிருக்கிறார்கள். இந்த குட்டி தீவை வசித்து இந்த பப்பா மரங்கள் எல்லாம் வைத்து அங்கே மலைக்கு நல்ல குளிமையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு வளர்ச்சியான இடம். நீங்கள் அந்த வேலை
தனியாக வெட்டி இந்த மண்ணுகளை போட்டு நினைச்சு இந்த இடத்தை நல்ல மாதிரி ஆக்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு. மற்றவர்கள் இருந்து குளிக்கிற மாதிரி என்ன இது இருந்து குளிக்கிறவங்க அது தோழி இல்லை. ஆனால் தண்ணி வந்து மற்ற தண்ணி கடல் தண்ணி வராமல் இந்த இதுல நீங்க மேடு ஆக்கணும், அங்காள் வளம் மேடு ஆக்கணும். என்ன இதை பள்ளமாக்கணும், வெள்ளமாக்கி அந்த வளம் இப்படி இதே மாதிரி தான் இதே மாதிரி. ஆனால் இவ்வளவு மட்டும் நிற்கும் தண்ணி ஆக போனா இதால அப்படியே பாஞ்சாங்காலம் போகும். ரைட்டு. சங்கானே பக்கத்தில் வடலி அடைப்பு பக்கத்தில் பண்டத்திருப்பு சித்தங்கானி வடலி அடைப்பு அடுத்த பண்டத்திருப்பு. எனக்கு ஒரு சினியர் இருக்கிறார். அவர் இப்போ கல்யாணம் முடிச்சு இவரை கனகான உங்களை பொறுத்தளவில் ஒரு நல்ல சிநேகமாக இருந்தவர். இப்போ அவர் தானாக எல்லாம் கல்யாணம் செய்து மாஸ்டர் பேர்லேயே அதில் நானும் அவரை சந்திக்கிறேன். உங்களோட மேல பையங்க ஐயா மகள் கொடிகா இருக்கிறா. தங்கச்சி யாரோ அவற்ற இல்ல தமக்கா அக்கா அவற்ற அக்கா கல்யாணம் முடிச்சுட்டா. கல்யாணம் முடிச்சு அவங்க 2 பிள்ளைகள். அடா அதுல நான் வந்து எனக்கு ஒரு தனிமை வேணும். உங்களுக்கு அவ ஒன்றும் செய்கிறே இல்லையோ உதவியால் வந்து செய்வா? என்ன மனைவியும் இருக்கா? மனைவியும் இருக்கு மகளோட. மகளோட இருக்கு. அவ ஒன்றும் கேட்கா? நான் போய் சந்திச்சு போட்டு வாரேன். சந்திச்சு நான் காசு இருந்தா கொண்டு கொடுத்துட்டு அவைக்கும் செலவுக்கு நானும் எந்த செலவுக்கும் வச்சுக்கொண்டு நான் பேசாம உங்களுக்கு. ஆனா அங்க இருக்கலாம், அங்க இருக்கலாம் என்றால் இப்படி ஒரு தீவையும் இப்படி ஒரு கோயிலையும் சத்திய சாதகவா சீரணி சத்திய சாதகவா இருந்த மாதிரி நான் இருக்க வேணும். மற்றது இவர் இருந்த ஏதோ விமானந்த சுவாமிகள் இந்த மாதிரி நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை. விமானந்த சுவாமி படிச்சிருக்கிறார். ஆனா உலக நாடெல்லாம் பேச்சுக்கு போயிருக்கிறார். ஆனா நான் படிக்கல. எனக்கு பேச்சு தெய்வீக மூலமாக எனக்கு வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு பதித்து இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு படிப்பறிவு இல்லாத எனக்கு இறைவனுடைய கதை பேச்சுகள்லாம் எனக்கு இருக்கும். அப்போ அதனால விமானந்தா சுவாமிக்கு லண்டன் அமெரிக்கா சகல நாடெல்லாம் போய் அவர் பிரசங்கம் செய்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில் நானும் பிரசங்கம் செய்ய வேணும் என்ற நிலப்பாடு எனக்கும் இறைவன் தந்தால் இருக்கும் என்றதை நிச்சயப்படுத்துகிறேன் நான். ஏனென்றால் விமானந்தா சுவாமி நல்லா படிச்சிருக்கிறார். அவர் நல்ல அழகிலோ நல்ல பணம் வசதியோ அவர் நல்ல எல்லாத்துக்கும் அவர். ஆனால் எனக்கு பண வசதி இல்லாமலே இந்த பேச்சை கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஏனைய வெளிநாடுகளும் அவரை மதித்து நடந்தது. விமானந்தா சுவாமிகள் ஒரு பெரிய ஆள், அவரை மதித்து நடந்தது. ஆனால் நான் ஒரு சின்ன சிறுவன் இதுக்கு இருந்து கொண்டு ஒரு வசதி குறைவான நான். ஆனால் நானும் பேச்சுக்கு வழிக்கிடுவேன் என்ற ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் கடவுள் எனக்கு வழி தருவான். இங்கிலீஷில் பேசக்கூடிய வழியும் எனக்கு தருவான். ஆனால் அவன் தார பேச்சுத்தான் நான் பேசலாம், வழியை நான் நினச்சி பேச முடியாது. எல்லாம் கடவுள் செயல். இந்த பூமியை வச்சு பார்க்கின்றவன் அவன் தான். இந்த பூமி கல் கீழே இருக்கின்றது, பூமி மேலே இருக்கின்றது. கல் இல்லை என்றால் பூமி அப்படி இறங்கிவிடும், உலகமே இல்லாமல் போய்விடும். அதனாலபடியால் கடவுள் ஒன்று இருக்கின்றபடியால் நாங்களும் வாழுகின்றோம். குருடு செகுடு நீக்கி பிறப்பதே அறுதிலும் அருது, அதை விட மாறனாக பிறப்பதே அறுதிலும் அருது என்று. மாடா பிறந்துக்கலாம், நாயா பிறக்கலாம், பூனியா பிறக்கலாம், மனிதனாக பிறப்பதே அறுதிலும் அருது. அந்த மனிதனாக பிறப்பவர்கள் என்னென்றால் ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கின்றது. நாங்கள் மனிதராக பிறந்துட்டோம் அல்லவா, ஒரு காலமும் மறக்காமல் எங்கே ஏழை இருக்கின்றான், எந்த இடத்தில் அவன் மனம் நோகிறான், அவனை பார்த்து நீங்கள் ரசிக்க வேண்டும். அவனை பார்த்து நீங்கள் அங்கே உள்ளட்டு அவனோட நேரடியாக கதைத்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் மனிதனுடைய முக்கியம். ஏன் குருடு செகுடு நீக்கி பிறப்பதை அறுதிலும் அருது, அதாக மானராக பிறப்பதை அறுதிலும் அருது. அதாக எத்தனையோ உயிர்களுக்காக நாங்கள் போய் பிறக்கலாம். ஆனால் மானராக பிறந்தவன் என்ன செய்ய வேண்டும்? மனதை சிந்திச்சு யாருக்குமே உதவி செய்ய வேண்டும். என்ன போல் எத்தனையோ வேறு லோகத்தில் இருக்கலாம், இந்த பூலோகத்திலே எத்தனையோ வேறு இருக்கலாம். இந்த பூலோகத்திலே இருக்கிற மக்கள் அத்தனை பேர்களுக்கும் நீங்கள் வசதியான நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுமாறு நான் நம்மனின் சார்பாகவே நான் கேட்டு என் நன்றியையும் என் செய்தியையும் முடிக்கின்றேன்.